أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا أعزنا بالمؤمنين السلام عليكم ورحمة الله وبركاته. إني مسرور جدا أن أكون أمامكم لإلقاء بعض الكلمات في هذه الحفلة المباركة. الحمد لله الذي أعطاني هذه الفرصة الميمونة للحضور هنا، وأنا أقدم جزيل الشكر للمنظمين لهذه الحفلة خاصة للأخ الكريم بركة الله لدعوته إياها جزاه الله أحسن الجزاء في الدارين. وأقدم تحية مباركة لطلاب الصغار الذين شاركوا في الأنشطة المختلفة في هذه الحفلة. الحمد لله. Indeed, it gives me immense pleasure to be part of this program. That is Atamul Quran graduation and 8th annual day of this great institution, Fitra Preschool, which is run by, managed by Dave Countess. I thank Allah subhanahu wa ta'ala for giving me this opportunity to be here and to listen the performance performed by the young children of our community. I thank my parents and my wife and my family members who supported me, and I thank my teachers who taught me from the very school studies to up to my PhD level. I thank the organizers of this program for organizing many amazing and beautiful events today. May Allah bless all of them. I especially thank our beloved, respected brother, the correspondent of this institution, Janab Bharaktul Asab, for inviting me to this event. I appreciate the parents of the young children for making them study Quranic tests along with other subjects here. I congratulate all the children who have participated in many activities that we have witnessed today, and also who are going to receive the certificates, prizes for completing the Tilawah of the Holy Quran. Now I would like to start my presentation in Tamil. அல்ஹம்துலில்லாஹ், அதோட பெரிய கிருபையில நம்ம இன்னைக்கு இந்த ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட்ல இருக்கோம். இங்க எனக்கு முன்னாடி நிறைய பெரியவங்க இருக்காங்க, என்னை விட படிச்சவங்க, மார்க்கத்துல மற்ற ஆளுமைகளை சிறந்தவர்களாக இருக்காங்க. அல்ல எனக்கு இது கொடுத்த ஒரு பெரிய பாக்கியமா நான் கருதுறேன். இங்க முன்னாடி நின்று பேசுறதுக்கு அல்லாஹ்க்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துறேன். அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு இந்த தருணத்தை கொடுத்த இந்த பள்ளியோட தாளாளர் பரத்துல் அசாப் அவங்களுக்கும், அவங்களுடைய மகனார் சி அப்துல் தயான் எங்களுடைய காலேஜ்ல, நியூ காலேஜ்ல எம்ஏ அரபிக் ஸ்டூடெண்ட் இப்போ செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க மூலயமா அல்ஹம்துலில்லாஹ் அதோடைய கிருபைகளை இப்போ எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எனக்கு ஒரு சின்ன பல விஷயங்கள் நம்மளுக்கு முன்னாடி குழந்தைகள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. நம்ம எல்லா சார்பாகவும் யாரெல்லாம் இங்க இருக்கீங்களோ எல்லா சார்பாகவும் அவங்களுடைய டீச்சர்ஸ் அவங்களுடைய பங்களிப்பு தான் எனக்கு இந்த ஸ்க்ரீன்ல தெரிஞ்சது. அவங்களுடைய ஒவ்வொரு எஃபர்ட்ஸும் நம்மளால பார்க்க முடியுது. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண காரணமாக இருந்த அந்த டீச்சருக்கு நம்ம எல்லா சார்பாகவும் நன்றிகளும் பாராட்டுகளும் துவாக்களும் இன்ஷா அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ரிவார்ட்ஸ் கட்டாயமா அவங்க செஞ்ச ஒர்க் எல்லாமே அல்லாஹ் தான் அவங்க கூலி தரணும். குரான்ல சூரா ரஹ்மான்ல அல்லாஹ் சொல்றான், ஹல் ஜஸாஉல் இஹ்சான் இல்லல் இஹ்சான், நன்மைக்கு நன்மை தவிர வேறு கூலி உண்டா, இந்த ரிவார்ட் ஃபார் குட் எனிதிங் பட் குட். ரஹ்மான் நீங்க பார்க்க முடியும். அவங்களுக்கு ரிவார்ட் நம்ம சேலரியோ அல்லது கைத்தட்டல்களோ அல்லது பாராட்டுகளோ கம்மி அல்ல, அவங்களுக்கு அஜர் இன்ஷா கட்டாயமா இந்த மறுவத்தை கொடுப்போம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு ஞாபகம் என்னுடைய நான் படிச்ச கல்வி அது உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இன்ஷா சில முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் ஒரு சொல்ல ஆசைப்படுறேன். கிட்டத்தட்ட 10-20 அநேகமா ஸ்டார்ட் பண்ண ப்ரோக்ராம் ஆல்மோஸ்ட் 12-20 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் கரஸ்பாண்டன்ட் அவங்க ஒரு 5 மினிட்ஸ் பேசினாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் அது எண்ட் ஆஃப் தி ப்ரோக்ராம் வந்துட்டோம். நானும் பெரிய
பெரிய பிரசங்கத்தை இங்க முன்னாடி வைக்கணும்னு விருப்பம் இல்லை. ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். முதலாவதாக நான் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்கூல்ல படிக்கும் போது பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்க, என்னுடைய பெற்றோர்கள் எல்லாரும் அப்கோர்ஸ் எல்லா பேரண்ட்ஸ் அப்படிதான். மதரசா நம்ம பள்ளி பக்கத்துல வீட்டு பக்கத்துல எந்த பள்ளி இருக்கோ அந்த பள்ளியில உள்ள மத்த வந்து படிக்க அனுப்புவாங்க. அப்படிதான் நிறைய பேர் இங்க இருக்கிறவங்க. அப்படி எனக்கும் என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து அனுப்புவாங்க. அது ரொம்ப கவனமா இருப்பாங்க. அதுல எந்த வித காம்ப்ரமைஸ் அவங்க பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அப்படி ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்கூல்ல படிக்கும் போது குரான் ஷரீஃப் அல்ஹம்துலில்லா இப்படி இந்த பிள்ளைங்க 3 வயசுல இருந்து 6 வயசுக்குள்ளேயே வந்து இந்த திலாவத்துல் குரானுடைய ரிசைட்டேஷன் ஃபுல்லா எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிடுறாங்க, ஓதி முடிச்சிடுறாங்க. நாங்க சில பேரண்ட்ஸ் இங்க சொல்லியிருந்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு இந்த ஸ்டாண்டர்ட் வரைக்குமே நம்ம வந்து என்ன செஞ்சோம், குரானை வந்து திலாவத் பண்ற ஸ்கூல்ல அப்படிதான் இருந்தது பெரும்பாலும். நான் சொல்றது 90s எடுத்துக்கோ, ஏர்லி 90s இதை லேட்டர் 90s இந்த மாதிரி தான் இருந்தது. அப்போ நாங்க படிச்சுட்டு இருக்கும்போது என்னோட ஃபாதர் என்ன செஞ்சாங்க, இவருக்கு வந்து இந்த பையனை வந்து எனக்கு வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும். அந்த குவாலிஃபிகேஷன் வந்து துனியா குவாலிஃபிகேஷனும் வேணும், தீனுடைய குவாலிஃபிகேஷன். ஆனால் ஒரு தீனுடைய குவாலிஃபிகேஷன் முதன்மையா அவங்க மனசுல வச்சிருந்தாங்க. ஆனால் நிறைய இடத்துக்கு அவங்க போனோம். இப்போ இருந்து வாட்ஸ்அப்போ நெட்டோ இல்லை கூகுளோ அதை பற்றி எதுவுமே இல்லாத காலம் அந்த காலம். அப்போ அவங்க நல்லா டிராவல் பண்ணாங்க. எந்த இன்ஸ்டிடியூஷன் நல்ல சப்ஜெக்ட் ஆஃபர் பண்ணணும், அதோட சேர்ந்து மார்க் கல்வியும் இருக்கணும்னு சொல்லி நல்லா டிராவல் பண்ணாங்க. சில ஸ்கூல்ஸ் போனாங்க, அந்த ஸ்கூலோட நேம் இங்கே குறிப்பிட விருப்பப்படல, ஸ்கூல் தான். அங்கே போய் பார்த்தாங்க. அவங்க பார்த்துட்டு வந்து சூழ்நிலை சரியில்லைன்னு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 97 வந்து ஒரு ஞாபகம் இருக்கு, மேல் விசாரம்ல ஒரு இஸ்திமா நடந்தது. அந்த இஸ்திமால அவங்க போயிருந்தாங்க. தப்பிக்க மாதிரி இஸ்திமா நடந்தது, அதுல போயிருந்தாங்க. அங்க போகும்போது விசாரிச்சிருக்காங்க, இங்க பக்கத்துல வந்து எது ஸ்கூல்ஸ் வந்து அங்க தீனி குவாலிஃபிகேஷன் வேணும், துன்யவி குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆனைக்கார் ஓரியண்டல் அரபிக் ஐஎஸ்சி ஸ்கூல் ஆம்பூர்ல வந்து ஒரு ஸ்கூல் இருக்கு. இப்பவும் அல்ஹம்துலில்லாஹ் அந்த ஸ்கூல் இருக்கு. 1960களில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஸ்கூல். ஒரு ஆனைக்கார்னு அவங்க பேர் அப்துல் ஷுக்கூர், அவங்களுடைய ஃபேமிலி நேம் ஆனைக்கார். அந்த ஸ்கூல்ல வந்து அடையாளம் காட்டப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் அப்பா வந்து என்ன சொன்னாங்க, அங்க 6th இருந்து 12th வரைக்கும் இருக்குப்பா, அங்க ஹாஸ்டல் போர்டிங் லாட்ஜிங் எல்லாமே இருக்கு என்று சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நானும் வந்து படிக்க போனேன். அப்படி அங்க படிச்ச கல்வி தான் இப்போ இங்க வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதான் நான் இன்னைக்கு பார்த்து ரொம்ப வியந்தது. அதுதான் அந்த உத்லுபுல் இல்ம் மினல் மஹதி இலல் லஹர்ன்னு சொல்லுவாங்க. ப்ரொஃபஸர் சொல்லியிருக்காங்க ஹதீஸ்ல, உத்லுபுல் இல்ம் மினல் மஹதி இலல் லஹர், அதாவது seek the knowledge from the cradle to graveyard. அதாவது நம்ம தொட்டில இருந்து கல்லறை போற வரைக்கும் இல்ம தேடுங்க, அதோட அர்த்தம் பொருள். முன்னூறு ஹதீஸ்ல உத்லுபுல் இல்ம் வலுக்கான சீன், சீன தேசம் சென்றாலும் போய் கல்வி தேடுங்க. அப்போ சீன தேசம்னா அரபு நாடுல இருந்து தூரம், அங்கதான் கல்வி கற்று கொடுக்கப்படுதுன்னா அங்க போயாச்சும் போய் லேர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ். தலபுல் இல்ம் பரிதத்தும் அல்ல புள்ளி முஸ்லீம், ஒவ்வொரு முஸ்லீம் மீதும் எஜுகேஷன் வந்து அக்வேர் பண்றது, நாலேஜ் தேடுது, கல்வி தேடுறது வந்து பரத வரைக்கும் சொல்லியிருக்காங்க, கட்டாய கடமை சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பேசிஸ்ல எல்லாமே அந்த ஸ்கூல்ல வந்து நான் கத்துக்கிட்டதுதான். இப்பவும் ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது பார்த்தா ஸ்கூல்ல படிச்சதுதான் எனக்கு வந்து நல்ல ஞாபகம் இருக்கு. நீங்க ஒரு ஃபேமஸா தமிழ் போட்டிருக்கு, 5இல் விளையாடுது 50இல் விளையாடுன்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுல நம்ம டியூன் பண்ண விட்டோமாகும், 50 வயசு ஆனாலும் ஒண்ணுமே செய்ய முடியாது. அதுக்கு பல சான்றுகள் டெய்லி தினசரி நாளிதழ்ல செய்திகள்ல வாட்ஸ்அப்ல நம்ம பார்த்துட்டே வரும். ஸோ அதனால வந்து நம்ம ரொம்ப கான்சியஸா இருக்கிறது இந்த சின்ன கல்வி, சின்ன வயசுல கொடுக்குற கல்வி. அது மாஷாஅல்லாஹ் இந்த ஸ்கூல்ல வந்து நான் ரொம்ப வியந்து பார்க்கிறேன். ஒரு ரொம்ப இன்சைட்ஃபுல்லான ஐடியாஸ், பிள்ளைங்க வந்து நம்ம கைடன்ஸ் கொடுத்தா போதும், அவங்க அழகா அல்ஹம்துலில்லாஹ் அதை மேனேஜ் பண்ணி வந்துடுவாங்க. உங்களுக்கு இந்த ஃபேமஸ் அப்துல்லா பெரியார் தாசன் பத்தி உங்களுக்கு தெரியும், நான் நினைக்கிறேன். அவங்க வந்து ஒரு கிரேட் சைக்காட்டிஸ்ட், மனத்தத்துவ ஒரு நிபுணர். அவங்களுடைய கடைசி காலங்கள் தான் இஸ்லாமுக்கு வந்தாங்க. இந்த அல்லாஹ் தாலா வந்து ஒரு 10 வருஷ காலங்கள் இருந்தாலும் போதுமான வேலையை வந்து அல்லாஹ் அவங்ககிட்ட வாங்கி கொண்டாங்க. அவங்க வந்து ஒரு நிறைய ஸ்பீச்சஸ் அவங்க கொடுத்துருக்காங்க, எஸ்பெஷலி சைல்டு அப்படின்னு பற்றி நிறைய பேசியிருக்காங்க.
ஒரு முக்கியமான ஒரு கூட்டத்துல, குவைத்தில் நடந்த ஒரு கூட்டத்துல அவங்க சொல்றாங்க, சின்ன வயசுல நம்ம இஸ்லாமிய சகோதரரை பத்தி அவங்க சொல்றாங்க. எல்லாரும் என்ன செய்வோம், நம்மளுடைய குழந்தைய வந்து நல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும், நல்லா படிக்க வைக்கணும், இஸ்லாமிக் சூழலோட அமையணும், நல்ல என் பிள்ளையும் வந்து நல்லா படிச்சு இஸ்லாமியும் நல்லா படிச்சு வரணும், துணிவி காலேஜ் இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ் அப்படி நல்லா வரணும், எல்லாருமே பண்ணுவாங்க. ஆனா என்ன ஆகும்னா, ஸ்டாண்டர்ட் போக 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 அந்த மானிட்டர் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். கரண்ட் சைட்ல இருந்து அந்த மானிட்டர் வந்து அந்த பையனுக்கு நம்ம வந்து கடைசி வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு கருத்தை வந்து நம்ம கிட்ட விதைக்கிறாங்க. நம்ம ஸ்டார்டிங்ல இருந்துச்சு சின்ன வயசு கல்வியில நம்ம ரொம்ப அதுல ஃபோக்கஸ்டா இருக்கும். சேம் டைம் அந்த பசங்க இந்த ப்ரீ ஸ்கூலுக்கு அப்புறம் அடுத்த ஸ்கூல், எலிமெண்டரி ஸ்கூல், அப்புறம் மிடில் ஸ்கூல், அப்புறம் செகண்டரி ஸ்கூல், அப்புறம் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அப்புறம் காலேஜ் ஹையர் எஜுகேஷன், அது வரைக்குமே நம்மளோட மானிட்டர் வந்து இருக்கணும்னு சொல்றாங்க. வெறும் ஸ்டார்டிங்ல மட்டுமே கவர்மெண்ட் ரிசல்ட் நம்ம ஒரு சின்ன சாதாரண அவர் சொன்னார், ஐஸ் விற்கிற அந்த நபர் வியாபாரி கூட தன் புள்ள வந்து நல்லா படிக்கணும்னு ஒரு அதே நபர், அதுக்கப்புறம் அந்த பிள்ளை கேட்டா அவரு அந்த இதுல சொல்றாரு, ஜோவியில பேசுவார், உங்களுக்கு தெரியும், யூடியூப்ல நீங்க பாக்கலாம், நீங்க என்னமா ஆக போகணும்னு சொல்லுவோம், நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படிலாம் அந்த குழந்தைய சொல்லுவோம். அதே டுவெல்த் அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா என்ன ஆகணும்னே தெரியல அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவர் ஜோவியில அவரோட பாணியில அவர் சொல்லுவார். அப்ப நம்மளுடைய அந்த கவனம் வந்து அப்சர்வேஷன் வந்து மானிட்டர் வந்து எப்படி இப்போ இருக்கோ, எப்படி நீங்க இவ்வளோ ஃபோக்கஸ்டா பிள்ளைங்க படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, அதே ஃபோக்கஸ் வந்து நம்ம அவங்க ஹையர் எஜுகேஷன் நம்ம பார்த்துக்கணும். அது பெற்றோருடைய நம்ம நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை. ஸோ அதுல அந்த ஃபோக்கஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நம்ம இன்னொரு இதே மாதிரி ஒரு எப்படி ஒரு சொல் நம்ம பார்ப்போமோ, ஐந்தில் விளையாது ஐம்பதில் விளையாதுன்னு சொல்றோமோ, அதே மாதிரி பசுமரத்தாணி போலன்னு சொல்லுவாங்க. பசுமையான மரத்துல ஒரு ஆணில அரைஞ்சா எவ்வளவு ஸ்ட்ராங்கா உட்காருமோ அந்த அளவுக்கு வந்து பிள்ளைகளோட மனசுல இப்போ நம்ம என்ன விதைக்கிறோமோ அது பதிக்கிறோம். தம்பி பேரு நூர் முகமது ஞாபகம் இருக்கு. நூர் முகமது வந்து இந்த கிளாஸ் இனெக்ட் அந்த ப்ரோக்ராம்ல அப்கோர்ஸ் மாஷால எல்லாருமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அந்த நூர் முகமது வந்து துஹூர் சத்ருல் ஈமான், பியூரிஃபிகேஷன் இஸ் ஆஃப் ஆஃப் த ஃபெய்த்னு சொன்னார். துஹூரு சத்ருல் ஈமான் அல்லது நிஸ்புல் ஈமான் அது பற்றி சொன்னார். அவர் மனசுல அது வந்து இப்போ அவருக்கு போல உள்ள அந்த சின்ன குழந்தைங்க மனசுல ஆழம் பதிஞ்சிடும், சுத்தம் மறக்காது. எவ்வளவு வயசு அவரு போனாலும் அந்த பால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்ருல் ஈமான் பியூரிஃபிகேஷன் இஸ் ஆஃப் ஆஃப் தி ஃபெய்த், அது ஆழம் பதிஞ்சிடும். அந்த மாதிரிதான் எங்களுக்கு எங்களுடைய சின்ன கல்வியில படிச்சு கொடுத்தது இன்னுமே நல்ல ஃபவுண்டேஷன். இது காரணம் அந்த சின்ன வயசுல உள்ள இந்த கல்வி தான். அப்போ இந்த மாதிரி சூழல்ல படிக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் பேலன்ஸா இருப்பாங்க. அவங்க டீனி குவாலிஃபிகேஷனும் பேலன்ஸா இருப்பாங்க, ஜூனியர் குவாலிஃபிகேஷனும் பேலன்ஸா இருப்பாங்க. நாளைக்கு எப்படி சமுதாயத்துல இருக்கணும், எப்படி கொண்டு போகணும், இது எல்லாமே அவங்க வந்து ஒரு கிளியர் கட் ஐடியாவோட இருப்பாங்க. இந்த மாதிரி கல்வி போதிக்கப்பட்டாங்க. சரிங்களா? சரி, அப்புறம் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலங்கள்ல ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் அடிப்படையில இப்போ ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறேன். ஏர்லியர் பீரியட்ல வந்து துஃபைல் தௌசி அப்படின்னு ஒரு கிரீக் ஸ்காலர், பெரிய ஷாயிர் கபீர், பெரிய போயிட். ஷாயிர்னா போயிட், கபீர்னா கிரேட் போயிட், ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க பேர் துஃபைல் தௌசி. அவர் வந்து என்ன செய்றாரு, தௌஸ்ன்னு அந்த ட்ரைப் நேம், அங்க இருந்து மக்கால வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி எல்லாரும் சொல்றாங்க. இந்த மாதிரி முகமதுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட நீங்க வந்து போகும்போது பார்த்து நடந்துக்குவாங்க, அவங்க வந்து உங்களை வந்து இஸ்லாமுக்கு வந்து அழைப்பாங்க, நீங்க வந்து அது சட்டை பண்ணாம போயிருங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப அதே மாதிரி அந்த தௌசி அவங்க வந்து என்ன செய்வாங்க, காபாவை வந்து வலம் வர்றது வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து இருக்கு. நாம அப்பல இருந்தே அது இருக்கு, வலம் வர்றது, பாவம் செய்யறது. அப்போ அவங்க அங்க போகும்போது அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு காமிக்கப்படுறாங்க. காமிக்கப்படுறோம்னா அப்போ அவங்க என்ன செய்யறாங்க,
காதை அடைச்சிக்கிட்டு தவாப் செய்யறாங்க. நபி உங்களுக்கு தாஹா ஓதிட்டு இருக்காங்க. தாஹா என்ன அந்த அலைக்க அந்த வசனத்தை ஓதுறாங்க. ஓதிட்டு இருக்கும்போது ஒரு ரவுண்ட் முடியுது. அடுத்த ரவுண்டு தவாப் செய்யறாங்க. வந்தோடனே நம்மளே ஷாஹித் கபீர் பெரிய கிரேட் போயிட்டு இவர் ஓதுற இந்த வசனமா நம்ம வந்து சஞ்சலப்பட்ட போது அப்படின்னு சொல்லிடுறாங்க. 2 காய் இந்த அடைப்பானை எடுத்துடுறாங்க. எடுத்துட்டோன்னே வரும்போது இந்த ஒரே ஒரு ஆயத் தாஹா இந்த நாளைக்கு அந்த ஆயத்தை ஓதும்போது அதுல வந்து கவரப்படுறாங்க. கவரப்பட்டு நீ நின்றுறாங்க. நின்று போட்டு நீங்க இப்ப என்ன சொன்னீங்க கொஞ்சம் இன்னொரு வாட்டி சொல்லுங்க. 3-4 தடவை கேட்குறாங்க. அந்த ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அரபு வந்து அவ்வளோ இதுல கவிதை பாடுறது இல்ல. கவிதை மூலயமா வந்து நீங்க அரசர்களை வந்து மெஸ்பரைஸ் அவங்கள வந்து கட்டி போடுற அளவுக்கு உள்ள கவிதை நானும் பெற்றுவாங்க அரசு. அப்படி வரும்போது குரான் இந்த ஒரு ஆயத்தை அவர் அப்படியே நிலைகுலைஞ்சு போயிட்டார். குரான் மெல்ட் பண்ணிட்டார். அப்ப திருப்பி வந்து கேக்குறாங்க, நீங்க என்ன ஆயிட்டு ஓதுறீங்க, என்ன ஆயிட்டு ஓதுறீங்க. கடைசியில பார்த்தா நீங்க தான் நபியா, உங்களுக்கு தான் இப்படி சொன்னாங்களா, நான் வந்து என்ன இஸ்லாம்ல நான் வந்துட்டு சொல்லிட்டு அங்கேயே களிமா ஓதிடுறாங்க. ஓதிட்டு திருப்பி ஊருக்கு நபி சொல்றாங்க, ஊருக்கு போய் அந்த கூட்டத்துக்கு போயிட்டு உங்களுடைய மக்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, இஸ்லாம் பத்தி சொல்லுங்க, தாவா பத்தி சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்க போறாரு. போயிட்டு திருப்பி வராங்க. நபி சாஸ்திரம் பாக்குறாங்க, யாரும் சொல்லலாம் நீங்க யாருமே வந்து இஸ்லாமிய போதனை கேட்க மாட்டுறாங்க. அதனால நீங்க எல்லாத்தையும் வந்து என்ன செஞ்சிருங்க, பதுவா செஞ்சிருங்க, துவா செஞ்சு அவங்க எல்லாத்தையும் அழிச்சிருங்க சொல்லிட்டு சொல்றாரு. யாரு? துபைல தௌசி அந்த கூட்டத்தோடைய ஹெட். அப்போ நபி சாஸ்திரம் என்ன செய்யறாங்க, துவா செய்யறாங்க. அல்லாஹ் மஹதி அத்தௌசா, அல்லாஹ் மஹதி அல்லாம் யா அல்லாஹ் கைட் தி பீப்பிள் ஆஃப் தௌஸ் கூட்டத்தரையால நீ வந்து இது செய்ய வழிகாட்டு அப்படின்னு துவா செய்யறாங்க. இவர் பதுவா செய்ய சொன்னாரு. நபி சாஸ்திரம் என்ன செஞ்சாங்க, துவா செஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் பீரியடுக்கு அப்புறம் அந்த துபைல தௌஸ் வந்து ஒரு சிறுவனை கூட்டு வராங்க. சிறுவனை கூட்டு வந்து யாரும் சொல்லலாம், இந்த சிறுவனை வந்து நீங்க கூட வச்சுக்கோங்க, உங்களுக்கு அவர் உதவி செய்வாரு, ஒரு பணியாளராக இருப்பாருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த சாபி யார் தெரியுமா? அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பதுவா செஞ்சுட்டு தான் அந்த கூட்டம் அழிக்கப்பட்டிருக்கும். அவங்க ரஹ்மத்துல் ஆலமீன் துவா செய்யறாங்க. ஒரு கட்டத்துல வந்து அபு ஹுரைரா ரலியல்லாஹு கூட்டம் காமிக்கிறாங்க. அந்த அபு ஹுரைரா அஹ்லு சுஃபாவை சேர்ந்தவங்க, கிட்னி தோழர்கள் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு 5000க்கும் ஹதீஸ்க்கு மேற்பட்ட ஹதீஸ் அவங்க தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த நீங்க ஹதீஸ் திறந்தாலும் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனி ஹதீஸ் யூ டேக் ஃபர்ஸ்ட் அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படிதான் பெரும்பாலான நம்ம பார்க்கறது அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவங்களுடைய ரிவாயத்துல இருந்து வந்ததாக நம்ம பார்த்துருக்கோம். அப்ப அந்த நபி ஸல்லல்லாஹு சேரும் போது சின்ன பையன், இந்த மாணவர், அப்படி அந்த சின்ன பருவத்துல இருந்து எவ்வளவு பெரிய ஹதீஸோடைய கான்ட்ரிபியூஷன் எல்லாம் அவங்க மூலயமா. அது மாதிரி முஆது ஜபல் பத்தி எல்லாம் நிறைய சாதனைகள் அவங்க சொல்லிட்டே போகலாம். ஆக நம்மளுடைய பிள்ளைகள் நம்ம என்ன செய்யணும், இந்த சித்ரா மாதிரி உள்ள ஸ்கூல் அவங்களுக்கு வந்து ஆதரவு செய்யணும். அவங்க வந்து சப்போர்ட் பண்ணி உள்ள பேச வர வைக்கல. பட் ஆனா மாகுல் இப்ப இருக்க சூழ்நிலை, இப்ப இருக்க பசங்களுடைய படிப்பு, நாங்க காலேஜ் லெவல்ல பாக்குறோம். பசங்களுடைய ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ரொம்ப இதாத்தோட ரொம்ப பணிவா இருக்காங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள் பார்த்தா என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்த மாதிரி உள்ள ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. அப்ப எங்க நம்ம வந்து அவங்கள டியூன் பண்ணணும்னா, இந்த வயசுக்கு நம்ம டியூன் பண்ணாதான் அவங்க மேல படிப்பு வரும்போது நம்மளுக்கு பேசி கேட்பாங்க, நம்ம பெற்றோர்கள் சொல்றதே கேட்பாங்க. ஒரு மாணவர் பார்த்து வச்சிருக்காரு, வீட்டுல எவ்வளவு பேரண்ட்ஸ் சொல்றாங்க, ஓப்பன் டே எல்லாம் வந்து சார் ஏதாவது புத்தி பயிர் சொல்லுங்க சார் இருக்காரு, அவனை பத்தி சட்டை பண்ண மாட்டோம், அதாவது காது கொடுத்து கேட்க மாட்டோம். அந்த அளவுக்கு பேரண்ட்ஸோட பேச்சும் வந்து மீறி போற சூழ்நிலையும் உஸ்தாதுமார்களுடைய பேச்சையும் மீறி போறதையும் நம்ம இந்த பார்த்துட்டு இருக்கோம். காரணம், இந்த சிறு வயசு கல்வி அதுல வந்து நம்ம கொடுக்குறோம். ஆனா நம்ம வந்து தொடர்ந்து மானிட்டர் பண்ணணும். அடுத்து மிடில் ஸ்கூல், எலிமெண்ட்ரி, மிடில் ஸ்கூல், செகண்டரி, ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் அப்படியே பொறுப்பு இருக்கு. மாணவர்களுக்கு நம்ம வந்து செய்யணும். ஒரு ஃபேமஸ் ஸ்காலர், அவங்க பேர் வந்து அப்துல் நாசிர் உல்வான் ஷேக், பெரிய ஷேக்.
அவங்க வந்து ஒரு கிதாப் எழுதுறாங்க, சைல்டு எஜுகேஷன் இன் இஸ்லாம், தர்பியத்துல் அவுலாத் அவு அத்வால் ஃபில் இஸ்லாம். இஸ்லாம் பார்வையில் இஸ்லாம்ல ஒரு பையனுக்கு எப்படி கல்வி எப்படி தருவது சொல்லணும். அவர் நிறைய வழிமுறைகள்ல அந்த புத்தகத்தை எழுதுறாங்க. அது அரபி புக்கு, பட் that has been translated into English. In the name of Child Education Islam, if you get opportunity, please go through that book. அந்த புக்கை வந்து படிச்சு பாருங்க. அதுல வந்து ஒரு 4 முக்கியமான விஷயத்த அவர் சொல்றாரு. அது நான் இன்ஷால்லா உங்களுக்கு சொல்றதுக்கு ஆசைப்படுறேன். முதலாவது விஷயம் வந்து எஜுகேஷன் பை செட்டிங் எ குட் எக்ஸாம்பிள். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் காமிச்சு பையனுக்கு வந்து தர்பியத் செய்ய சொல்றாரு. கல்வி தர்பியத் எல்லாம் ஒண்ணுதான். அப்ரிங்கிங், தர்பியத்து, எஜுகேஷன், கல்வி எல்லாம் ஒரே இதுதான். அப்போ அவர் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் வந்து நல்ல ஒரு உதாரணத்துக்கு நம்ம காமிக்கணும். பசங்களுக்கு வந்து நல்ல உதாரணத்துக்கு காமிச்சு அவங்க வந்து கல்வி போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் அவர் சொல்றாரு, அதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய ஆளுமைகளை முன்மாதிரியை நம்ம வந்து காமிக்கணும். நம்மளுக்கு பெரிய முன்மாதிரி நம்மளுடைய உயிரின மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அவங்கள பத்தி குரான்ல வந்து பல இடங்கள்ல அல்லாஹ் தஆலா வந்து பரிசாற்றுக்கு சொல்றான். அதுல லக்கது கானலுக்கும் ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. உங்களுடைய நபி இடத்துல உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹ் நமக்கு வந்து சொல்றோம். அந்த மாதிரி உஸ்வத்துன் ஹஸனான அழகிய முன்மாதிரி பிளஸ் அல்லாஹ் குரான்லயே வந்து இன்னொரு சூரத்துல் கலம்ல இன்னக லஅலா குலுகின் அதீம், நிச்சயமாக நபி நீங்க ஆக மிக சிறந்த கேரக்டர்ல இருக்கீங்க, நற்குணத்துல இருக்கீங்க. அல்லாஹ் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, கொலம்பியா யூனிவர்சிட்டிலாம் சர்டிஃபிகேட் தரல, அல்லாவே சர்டிஃபிகேட் கொடுக்குறா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த மாதிரி கேரக்டர் வந்து நீங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அந்த மாதிரி உள்ள முக்கியமான ஆளுமைகள்ல நம்ம என்ன செய்யணும்? இப்போ அவருடைய வாக்கிய பத்தி சொன்னாங்க, அவங்க பேரண்ட்ஸ் பார்த்து நீங்க ஒட்டகமை கூட லாய்க்கில்லைன்னு சொன்னதான் பெரிய ஜனாதிபதி ஆகி பெரிய இஸ்லாம்ல வந்து மிகப்பெரிய பரப்பளவு வந்து ஆட்சி செய்த சஹாபிதான் உமர் ரலியல்லாஹு அமீர் மோமின். ஸோ அப்படி நம்ம அவங்கள மாதிரி உள்ள நிறைய குட் எக்ஸாம்பிள அவங்களுக்கு காமிச்சு நமக்கு வந்து சொல்லணும். டாக்டர் ஏபிஜே கூட சொல்லிக்கலாம், இல்லாட்டி உங்களுடைய மற்ற பகுதிகளில் யார் நல்ல ஆளுமைகள் இஸ்லாமும் கல்வியும் பேலன்ஸ் பண்ணி போறாங்களோ அந்த மாதிரி உள்ள ஆளுமைகள் நீங்க வந்து எக்ஸாம்பிள் காமிக்கலாம். நம்பர் 1. நம்பர் 2, அவர் சொல்றது எஜுகேஷன் பை எஸ்டாப்ளிஷிங் பெனிஃபிஷியல் ஹேபிட்ஸ். நல்ல ஒழுக்க விதங்கள் வந்து சொல்லி கொடுத்து கல்வி வந்து போதிக்கிறது. அப்துல் தயானோ இந்த ஆயத்தை ஓதுனாங்க, ஃபாதரும் சொன்னாங்க, பித்ரத்துல்லாஹி அல்லதி ஃபதரன்னாஸ் அலைஹா லா தப்தீல் லி ஹல்கில்லாஹ் ذلك தீனுல் கையும் வலக்கின்ன அக்ஸர் நாஸி லா யஅலமூன். இப்போ அல்லாஹ் வந்து படைக்கும் போது எல்லாத்தையும் ஒரே மார்க்கத்துல தான் அல்லாஹ் படைச்சான். அந்த அவனுடைய கிரியேஷன்ல எந்த வித முன்பினும் கிடையாது, எல்லாம் ஒரே மார்க்கம். ஆனா பெரும்பாலும் அதான் தாலிக்க தீனுல் கையும், அதான் அப்படி ரிலிஜியன் இருந்த மார்க்கம். வலக்கின்ன அக்ஸர் நாஸி லா யஅலமூன். ஆனா பெரும்பாலான மக்கள் வந்து அதை அறிவதில்லை, அதை பத்தி தெரியாம இருக்காங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம பிறக்கும் போது எல்லா சைல்டும் வந்து எவ்ரி சைல்டு பார்ன் அந்த நேச்சர் அண்ட் மானத்திசம் அண்ட் பிலீஃப் இன் அல்லாஹ், இப்படிதான் எல்லாமே படைக்கப்படுது. அல்லாஹ் அப்படிதான் சொல்றேன். பேரண்ட்ஸ் ஒன் அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க வந்து ஜீவாவையும் மற்ற தழுவல வந்து ஏற்படுத்தி விட்டுருக்காங்க பேரண்ட்ஸ். அப்ப நம்ம அலங்கெல்லாம் பை பர்த் முஸ்லிம்ஸ் பேரண்ட்ஸ், நம்ம பர்த் முஸ்லிம்ஸா இருக்கோம். நம்மள பிள்ளைகளை வந்து அல்லாஹ்வுடைய விதியில எப்படி இஸ்லாம் சொல்லி கொடுக்குறோம் அந்த அடிப்படையில நம்ம வந்து அவங்களை வந்து அப்படி இருக்கணும், அது வளர்க்கணும், தர்பியத் கொடுக்கணும். ஒரு ஹதீஸ் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். A father has never given his child anything better than bringing him up on good manners. ஒரு தந்தை அவங்க மகனுக்கு எந்தவித நலவையும் கொடுத்துட முடியாது எக்ஸப்ட் பிரிங்கிங் அப் ஆன் குட் மேனர்ஸ், நல்ல ஒழுக்கங்களை தவிர மற்ற எவ்வளவு செஞ்சுறார் தந்தை வந்து எவ்வளோ ட்ரெஸ் வந்து வெல்த்து சொல்லுதான வீடு பல உபகாரங்கள் செய்யறாங்க. ஆனா சிறந்த உபகாரம் என்னன்னா குட் மேனர்ஸ், நல்ல கல்வியும் அது சார்ந்த வந்து குட் மேனர்ஸ், நல்ல ஒழுக்க நெறிமுறை தான் அந்த ஃபாதர் வந்து தன்னுடைய மகனுக்கு கொடுக்கக்கூடிய சிறந்த செல்வங்கள்ட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ஆஸ் அ பேரண்டா நம்மளும் என்ன செய்யணும், வழி நடத்தும் போது நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும், நம்மளுடைய சில்ட்ரனையும் அந்த மாதிரி வழி நடத்தணும். நம்ம வேற மாதிரி போக்குல இருந்து நம்ம சில்ட்ரனை மட்டும் நீங்க வந்து இது மாதிரி செய்ய சொன்னா கேட்க மாட்டாங்க. நம்மளும் அந்த மாதிரி நடக்கணும். நம்ம தொழுவு சொன்னா நம்மளும் 5 வேளை தொழுகணும்.
குரான் ஓதுனா நம்மளும் குரானும். அவன் ஃபர்ஸ்ட் ஹீரோ அப்பா பேரண்ட்ஸ் தான். ஸோ அப்போ நம்ம அதை புரிஞ்சுக்கணும். நம்மளும் வந்து இதுல நம்மளுடைய பிள்ளை நல்லா வளரும்னு நினைச்சு பார்க்கணும். நம்மளும் இஸ்லாம் பேஸ் பண்ணி நம்ம வளர்ந்தாதான் நம்மளால நம்ம பிள்ளைகளையும் வந்து அந்த மாதிரி வளர்க்க முடியும். ஆக இந்த ஹதீஸ்ல வந்து செகண்ட் அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயம் எஸ்டாப்ளிஷிங் பெனிஃபிட் ஹேபிட்ஸ், பல பயனுள்ள உபயோகமுள்ள அந்த ஹேபிட்ஸ் வந்து அதை காமிச்சு பையனுக்கு கல்வி விட்டோம். செகண்ட் பாயிண்ட், கட்டாயமா குழந்தைங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யாருன்னு பார்க்கணும். இந்த நபிசாசன் சொல்லுவாங்க, நபிசாசன் said the person is like his close friend, so he should be careful who to be friend. அந்த சின்ன வயசுல உள்ள இந்த தம்பி இருக்காரு இல்லையா, குழந்தை, அவரு கிட்டத்தட்ட அவன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கானோ அந்த மாதிரி தான் அவனும் இருப்பான். இப்போ he should be very careful who to be friend. யாரை வந்து ஸ்நேகிதம் வச்சுக்கணும், அதையும் நம்ம வந்து as a பெற்றோர், நானும் உங்களோட சேர்ந்து தான் இருக்கேன், எனக்கும் சேர்ந்து உள்ள நசிகர் தான். அப்போ யார் அவருக்கு ஃப்ரெண்டா அமைச்சாருன்னு நம்ம அதை பார்க்கணும். நெக்ஸ்ட், எஜுகேஷன் பை வைஸ் சேயிங்ஸ் ஆர் வைஸ் வந்து அடுத்த வைஸ் அட்வைசஸ், சிறந்த அட்வைஸ். நபிசாசம் ஹதீஸ் இருக்கு, அத்தீனும் நசீஹத், ரிலிஜன் இஸ் அட்வைஸ். மார்க்கமே நம்மளுக்கு வந்து உபதேசம் தான். நீங்க குரான்ல பல இடத்துல பார்க்கணும். லுக்மான்ல நீங்க பார்க்க முடியும், லுக்மான் இப்னிஹி வஹுவ யஇதுஹு யா புனைய லா துஷ்ரிகு பில்லாஹ் இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். லுக்மான் நபி வந்து அவருடைய மகனுக்கு சொல்றாரு, யா புனைய, என்ன அருமை மகனே, லா துஷ்ரிகு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு யாரையும் இணை வைக்காதீங்க, இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், நிச்சயமாக ஷிர்கு லதுல்முன் அதீம், மிக கொடிய இன்ஜஸ்டிஸ், அநியாயம், அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய அநியாயம் சொல்றாங்க. அப்போ அதே கீழே பார்க்கலாம், ஒலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹன், பூமி மீது வந்து நீங்க பெருவேடு நடக்காதீங்கன்னு. அந்த மாதிரி உள்ள வைஸ் அட்வைஸ் வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். இது அவர் சொல்ற 3வது பாயிண்ட். அதுக்கப்புறம் அப்கோர்ஸ் அவங்களுக்கு நிறைய ஆயத்துக்கள் எல்லாமே புள்ளை தெரியும், ஆனா நம்ம வந்து ஞாபகம். குரான் சொல்லுது, தன்போல் மோமினின், நீங்க வந்து ஞாபகப்படுத்துங்க. தன்போல் மோமின், நிச்சயமாக நீங்க ஞாபகப்படுத்துறது மோமின்களுக்கு பயனளிக்கும். நம்ம வந்து சொல்லி தரணும், முன்னாடியே சொல்லிட்டோம், சொல்லி கொடுத்துருக்கோம், அப்படி இருந்தாலுமே ஞாபகப்படுத்தணும். இது 3வது அட்வைஸ். 4வது அட்வைஸ் எஜுகேஷன் பை அப்சர்வேஷன். நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் திருப்பி வரேன், அந்த அப்சர்வேஷன். குழந்தைங்க வந்து அப்சர்வ் பண்ணணும், மானிட்டர் பண்ணணும். சின்ன கல்வியில் நீங்க கொடுத்த கல்வி, அதுக்கப்புறம் உள்ள எலிமெண்டரி ஸ்கூல், மிடில் ஸ்கூல், ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் அந்த தொடர்ச்சி இருக்கணும். பார்த்துட்டே இருக்கணும், கண்காணிக்கணும். பிசிக்கலி எப்படி இருக்காரு, மென்டலி எப்படி, சைக்காலஜிக்கலி எப்படி, சோசியலுடைய கனெக்ஷன் எப்படி, எல்லாத்தையும் நம்ம மானிட்டர் பண்ணும்போது அந்த பிள்ளை தான் மாஷா அல்லாஹ் என்ன செய்வோம், நம்மளுடைய அவர் சுற்றி உள்ள ஹக்கையும் அது வந்து சரியா கொண்டு வரும். மார்க்கம் என்ன சொல்லுதோ அதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணும். அந்த பிள்ளைதான் நேக்கையும் சரி வருவதும் சரி வெற்றி பெறக்கூடிய பிள்ளையா அவன் மாறும். இது இல்லாம நம்ம வந்து இந்த வயசுலாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்ப என்ன வயசு இருக்கு பாத்துக்கலாம், பின்னாடி 10th ஸ்டாண்டர்ட் அப்புறம் பாத்துக்கலாம், இப்ப எல்லாம் நினைப்பா இப்ப என்ன வயசு இருக்கு 40 வயசுக்கு மேல தொழுதுக்கலாம் அப்படின்னு ஒரு மென்டாலிட்டி மைண்ட் செட் இருக்கும். அந்த மாதிரி இல்லாம சின்ன வயசுல நீங்க மைண்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அல்லாஹ்வுடைய வகையில குர்ஆன்ல ஒரு ஆயத்து இருக்கு, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரிய்யத்தினா குர்ரத அய்னின் வஜஅல்னா லில் முத்தகீன. குர்ரத அய்னின் கண்ணுக்கு குளிர்ச்சி உள்ள பிள்ளைகளா வந்து அல்லாஹ் என்ன செய்வான், உனக்கு மாற்றி கொடுப்பான். ஆக இந்த விஷயங்கள் நம்ம என்ன செய்யணும், கட்டாயமா அப்சர்வ் பண்ணணும். டைம் எடுத்துக்கிட்டேன். இன்னொரு நான் வந்து அந்த டீச்சர்ஸ்க்கு அந்த ஆர்கனைசேஷன்ஸ் யாரெல்லாம் இது ஆர்கனைஸ் பண்ணாங்களோ, ரைட் ஃப்ரம் தி கரஸ்பாண்டன்ட் டீச்சர்ஸ், கேள்விப்பட்டேன் 7 அல்லது 8 டீச்சர்ஸ் இருக்காங்க கேள்விப்பட்டேன். எல்லாத்துக்குமே அல்ஹம்துலில்லாஹ் உங்களுடைய துஆக்களும் பெரிய கைத்தட்டல்களும் பாராட்டுகளும் துஆக்களும் நன்றிகளும். அவங்க எவ்வளவு எஃபர்ட்ஸ் எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த டிஸ்பிளே மூலியமா நமக்கு தெரியும். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் khairan for giving me this opportunity. Allah bless all of you and all of the students, parents, the correspondents and the teachers who have involved and made them to get into the performance of this program, and may Allah grant them with prosperity, happiness and sound health. Amin ya Rabbal Alameen. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh.